வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான யூபோரியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் வந்த டைம் ஒரு கான்ட்ரோவர்சிலாம் வந்தது. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். சீனா எதுவும் இருக்காது, ஆனா டைலாக்ஸ் ஆகும், அதே மாதிரி கதையாவும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. பூமிகா, கௌதம் வாசுதேவ மேனன் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த காலத்துல ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ட்ரக்கை கன்சியூம் பண்ணிட்டா ரொம்ப மோசமான கிரைம்லாம் நிறைய இளைஞர்கள் பண்றாங்கல்ல, அதை எடுத்து தான் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு பையன் ட்ரக் எடுத்துட்டா எதிர இருக்கிறது யாருன்னு தெரியாம தப்பா நடந்துக்கிறான்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. இந்த படத்திலேயே ஒரு சீன் வரும். அது என்னன்னா, அம்மா கிட்டயே ஒரு ஸ்டேஜ்ல எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். அந்த சீன் தான் கான்ட்ரோவர்சியை கிளப்புச்சு. சோ இந்த படத்தோட கதை கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்சதா இருக்கும், ஆனா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கோர்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் வந்திருக்கு போல. ஜட்ஜோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் ஒரு வித்தியாசமான கேஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. ஜட்ஜா நான் தான் பதறணும், நீ எதுக்கியா பதற தான்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு. ஆமா, வித்தியாசமான கேஸ் தான் வந்திருக்கு, சம்பந்தப்பட்டவங்களே அவங்களுக்கு எதிராக கேஸை கொடுத்திருக்காங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஜட்ஜுமே அந்த விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி கோர்ட்ல எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது விந்தியான்னு ஒருத்தங்க எனக்கு கோர்ட் தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரி கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய மீடியாவை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விந்தியா எதுக்காக இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு கேஸை போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. இப்ப விந்தியா சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. குறிப்பா இவங்களோட பையன் விகாஸை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விகாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். ஏறக்குறைய இவன் வந்து 17 வயசு ஆகிற பையனா தான் இருப்பான். படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன் போல. இப்போ ஒரு இடத்துல நிறைய அவார்ட்லாம் வாங்குறான். இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி பண்ணலாம், பார்ட்டி பண்றதுக்கு கிளம்பிடுறான். நல்லா படிக்கிற பையன், ஆனா ட்ரக் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நிறைய கன்சியூம் பண்றான். இங்கதான் டைட்டில போடுறாங்க. இப்ப சைத்ரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஏறக்குறைய இந்த பொண்ணுக்கும் 17 வயசு தான் ஆகுது. இவளை பொறுத்த வரைக்கும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. இப்ப காலையிலேயே பேரண்ட்ஸ்க்கு டீ காஃபி எல்லாம் போட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்கா. கவர்மெண்ட் எக்ஸாம்ல நிறைய லெவல் இருக்கும்ல, பொண்ணு அதுதான் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறா. அதுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி கிட்ட இந்த பொண்ணு கேள்வி எல்லாம் கேட்டு ஜாலியா அவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த சைத்ராக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அந்த ஃப்ரெண்டுமே ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம கிளப்புக்கு பார்ட்டி பண்ண போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லடி அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்களும் அவாய்ட் பண்றாங்க. நீ முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட போனை கொடு, நான் பர்மிஷன் வாங்குறேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இவங்களுமே ஸ்பீக்கர்ல போட்டுறாங்க. பேரண்ட்ஸுமே போயிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் படிச்சுக்கிட்டே இருந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ரிலீஃப்காக இப்படி வெளியே போலாம், தப்பில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்களுமே கிளம்புறதுக்கு முடிவு எடுத்துறாங்க. இப்ப சைத்ரா அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக கிளப்புக்கு வந்துடுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் விகாஸா இருப்பான். விகாஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. இப்ப இவங்களுமே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சாதாரணமா பேசி பழகுறாங்க. அதுலயும் விகாஸ் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணு சைத்ரா கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றான். இந்த பொண்ணு பெருசா பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல டான்ஸ்லாம் பண்றாங்க. நைட்டு சைத்ரா வீட்டுக்கு வரும்போது செம்ம போதையில இருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்டயும் தம்பி கிட்டயும் எதுவுமே பேச மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு அமைதியா இவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. வந்தவங்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்து குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு நடக்கக்கூடாத ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு போல. சைத்ராவை ஒரு பொண்ணு கிளப்புக்கு வர சொன்னாங்கல்ல, அவங்களுமே கால் பண்ணி சேஃபா வீட்டுக்கு போயிட்டியான்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட சைத்ராவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்க கூட இவங்க கார்ல போயிருக்காங்க போல. அந்த பசங்க கார்ல வச்சு இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த டீம்ல மொத்தமா ஒரு 5 பசங்க இருப்பாங்க. இந்த 5 பசங்களும் அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்து அதை வீடியோ வேற எடுத்து வச்சிருக்காங்க போல. இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பேரண்ட்ஸ் கூப்பிடுறதுனால கீழே சாப்பிடுறதுக்காக வரா. தம்பி எப்பவுமே போல விளையாட்டா அக்கா கிட்ட விளையாடிட்டு இருக்கான். ஆனா சட்டுன்னு தம்பி தொட்டோனே இவங்க விலகி போறாங்க. தம்பி அடிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு பேரண்ட்ஸ் பார்க்கும்போது இவங்களுமே பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, கிளப்பை விட்டு இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது அப்பாக்கு கால் பண்ணிருப்பாங்க. அப்பா போன் எடுத்துக்க மாட்டாரு. அந்த சமயம் அந்த பசங்க வந்து எங்க வண்டியில வேணா வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பெருசா பழக்கம் இல்லாத பசங்கள்ல இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி போலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றாங்க. அவனுங்க ஒரு கடைக்கிட்ட வந்துட்டு அங்க இருந்து வேற வண்டியை எடுத்துக்கலாம், இந்த வண்டியில கொஞ்சம் ப்ராப்ளம், அது ஃப்ரெண்டு வண்டி தான் அப்படின்ற மாதிரி அந்த வண்டியை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது கவர்மெண்ட் அபிஷியலோட வண்டி போல. அந்த வண்டியில போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்றான் விகாஸ். இந்த மாதிரிலாம் டச் பண்ணாத, நான் அன்ஈசியா ஃபீல் பண்றேன், என்னை இறக்கி விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா போக போக இவனுங்க இறக்கி விடாம ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கார்ல வச்சு இவனுங்க எல்லாருமே எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனா எல்லை மீறி நடந்துட்டு இருக்கான்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க.
இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அம்மாக்கு புரிய வருது இல்ல. அம்மாவும் பொண்ணோட நிலைமையை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துடுறாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போனோம்னு அம்மா சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு இருக்கால, இல்ல இல்ல முதல்ல போலீஸ் கிட்ட போனோன்ற மாதிரி சொல்றா. என் மேல தப்பு இல்ல, அவங்க மேல தானே தப்பு இருக்கு, அவங்களுக்கு தண்டனையை வாங்கி தரணும்ன்ற மாதிரி சொல்றா. அதனால போலீஸ் ஆபீசர் கிட்ட பொண்ணை கூட்டு வந்துடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ஸா இருப்பாரு. இந்த பொண்ணு சொல்றதுக்கு தயங்குறது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா லேடி ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த லேடி ஆபீசர்ஸ பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க கிட்டயுமே இந்த பொண்ணு பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணை முதல்ல நார்மல் ஆக்கணும்ன்ற மாதிரி, நீ கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியாமே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி ஜென்ரலா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி தான் நடந்தது, இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு என்கிட்ட எல்லா மீறி நடந்தாங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றா. இப்போ உடம்புல இருந்து ஏதாவது சாம்பிள் கிடைக்குமான்ற மாதிரி பாக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஸ்பாட்டுக்கு போறாங்க. இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே சில எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஏசிபி ஜெயதேவ் அப்படின்றவர் கிட்ட தான் இந்த கேஸ் வந்திருக்கும். இவருமே இந்த கேஸை பத்தி பேசுறதுக்காக பத்திரிகையாளர் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாரு. வரவங்க சரமாரியே கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி தான் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவருமே வேற ஒரு கேஸை பத்தி முதல்ல சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு 4 ஸ்கூல் பசங்களை நமக்கு காட்டுறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல கிளப்புக்கு வராங்க. யூனிஃபார்மை மாத்திட்டு கிளப்ல போய் பயங்கரமா சரக்கடிக்கிறாங்க. இப்ப சரக்கடிச்சவங்க போதையிலேயே கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க வந்துட்டு இருக்க அதே ரூட்ல வேற ஒரு ஃபேமிலி வராங்க. அம்மா அப்பா பொண்ணுன்ற மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. போதையில வந்த இவனுங்க இருக்காங்கல்ல, அந்த காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இடிச்ச இவனுங்களுக்கு எதுவும் ஆகல, இவனுங்க சேஃபா தான் இருக்காங்க. ஆனா இடிப்பட்ட அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, துடிச்சிட்டு இருக்காங்க. வேகமா சொந்தக்காரங்களாம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஃபேமிலியில நிறைய பேரை காப்பாற்ற முடியல, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் மைனர் பசங்க தானே, அதனால அந்த கேஸ்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா வெளியே வந்துருவாங்க. அதுவும் இல்லாம பேரண்ட்ஸ் கொஞ்சம் செல்வாக்கு உடையவங்களா இருப்பாங்க, சீக்கிரமே காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி மைனர் பண்ற கிரைம்லாம் ரொம்ப அதிகமாகுது. மைனர்ன்றதுனால அதையே சாக்க வச்சு அவங்க ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடுறாங்க. மைனர் பண்ற குற்றத்துக்கெல்லாம் கண்டிப்பா பேரண்ட்ஸ் தான் காரணம். இதை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, பேரண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த கேஸையே எடுத்துக்கோங்க, இந்த 5 பசங்களும் பெரிய ஆளுங்களோட பசங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஏறக்குறைய 4 பேர் பொலிட்டீஷியனோட பசங்களா இருப்பாங்க. இப்ப பசங்க பண்ண விஷயத்தை பத்தி அந்த பொலிட்டீஷியன் அப்பாக்களும் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது பசங்களை இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல விகாஸ்ன்ற பையனோட அப்பா பிசினஸ் மேனா இருப்பாரு. அம்மா பேரு விந்தியா அப்படின்றது ஸ்கூல்ல ஒரு முக்கிய பொறுப்புல இருப்பாங்க. இவங்க மத்தவங்க சாகும் போது அவங்களுக்காக போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப என்னடானா இவங்க பையனே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி ஏசிபி பேசிட்டு இருக்காரு. அந்த விந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பொறுப்புல இருப்பாங்க போல. இப்ப பையன் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில மாட்டிருக்கான்ல, இதுக்கப்புறம் இந்த பதவி எனக்கு வேணாம், நானே ராஜினாமா பண்றேன்ற மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இருக்க எல்லாருமே இவங்களோட பையன் இப்படி பண்ணிருக்கான் அப்படி பண்ணிருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல இருக்க மத்த பசங்களும் இவங்க போயிட்டு இருக்கும்போது கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிக்கும் போதே நான் கண்ட்ரோல் பண்ண சொன்னேன், நீங்க தான் கேட்கல, அவன் கேட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம பையன் தப்பு பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன கன்ஃபார்ம் ஆகணும், அவன் பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தோணலையான்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. ஆக்சுவலா பையன் சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்திருப்பான். ரொம்பவே நல்ல பையனா இருந்திருப்பான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக ஆரம்பிச்சிருப்பான். இவங்க 2 பேர் நினைச்சிருந்தா கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், இவங்க கொஞ்சம் லூஸ்ல விட்டுருப்பாங்க. அதை நினைச்சு தான் விந்தியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க 5 பேருமே அந்த சைத்ரா கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்க. ஆனா அதை ஒத்துக்காம உட்காந்துட்டு இருக்காங்க. சார் எவ்வளவோ கேட்டு பார்த்தாச்சு, ஒத்துக்கலன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. டே சாப்பிட்டீங்களான்னு கேட்கும் போது சாப்பிடலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு ஜெயதேவ் சொல்லிட்டாரு. இந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி இந்த பசங்க சொல்லிட்டாங்க. ஜெயதேவும் ஒருத்தருக்கே 5 பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப முதல்ல விகாச பிரியாணியை சாப்பிட சொல்லிட்டாரு. அவன் பிரியாணியை ஈஸியா சாப்பிட்டுறான். சாப்பிட்டு முடிச்சோன்னா 2வது பிரியாணியை சாப்பிட சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுறான். 3வது பிரியாணி அவனால சாப்பிடவே முடியல. போதும் போதும்னு சொல்றான். போதும்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இவர் சாப்பிட வைக்கிறாரு. மிரட்டி சாப்பிட வைக்கிறாரு. ஐயோ என்ன இப்படி டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவனுமே பயப்படுறான். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களும் செம்மையா பயப்படுறாங்க. இப்ப இவன் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சிடறான்ல, அடுத்து நீங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை சாப்பிட வைக்கிறாரு. அப்ப அங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு பெரிய ஆள் கிட்ட இந்த போலீஸை பேச வைக்கிறாங்க. ஆனா அந்த லேடி இருக்காங்கல்ல, நான் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கன்ற மாதிரி ஏசிபி கிட்ட சொல்றாங்க. இப்ப ஸ்பீக்கரை போட்டு எல்லாரையும் கேட்க வச்சிடுறாரு. என்ன அந்த லேடியே பசங்களை தண்டிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வேற எப்படியாவது பசங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப
ஜெயதேவ் இருக்கார்ல, இந்த பசங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக கூட்டு வந்துடுறாரு. எப்படி பண்ணீங்க தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவனுங்களுமே சைத்ரா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா இந்த மாதிரி பண்ணும்போது உங்க வீட்டு லேடிஸோட நினைப்பு கொஞ்சம் கூடியா வரலன்ற மாதிரி ஜெயதேவ் கேக்குறாரு. அதுக்கு இவனுங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இவனுங்க எல்லை மீறி நடந்ததை கேப்சர்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை பத்தி விசாரிச்சா அந்த வீடியோ இவனுங்க கிட்ட இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படியாவது எடுக்கணும்ன்ற மாதிரி ஜெயதேவ் யோசிக்கிறாரு. இவனுங்களுக்கு ஆண்மை கரெக்டா இருக்கான்றதை செக் பண்றதுக்காக இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரா உள்ள கூப்பிட்டு தான் செக் பண்றாங்க. இவங்க செக்கிங்க்கு முன்னாடியே ஏதோ ஒரு மாத்திரை தந்திருக்காங்க போல. யாருக்குமே எரக்டே ஆக மாட்டேங்குது, என்ன எரக்டே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாம் பயப்படுறாங்க. டாக்டருமே கிண்டல் பண்றாரு. ஏண்டா உங்களுக்கு தான் எரக்டே ஆகலையே, நீங்க எப்படி ரேப்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காரு. வேணும்ட்டே இவங்களே எரக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் தந்து எல்லாரையும் கிண்டல் பண்றாங்க போல. அதாவது இவனுங்க இந்த மாதிரி ஒரு கிரைமை பண்ணிருக்காங்கல்ல, இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்மளோட பிரைவேட் பார்ட்டை ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல விகாஸ் உள்ள வரான். விகாஸையும் கிண்டல் பண்ற மாதிரி டாக்டர் பேசிட்டு இருக்காரு. சட்டுன்னு விகாஸ் என்ன பண்றானா, அங்க இருக்க மருந்தை குடிச்சிடுறான். இந்த விகாஸ்ன்ற பையனோட அப்பா தான் பையனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அம்மா எந்த ஒரு ட்ரையும் பண்ணாம இருக்காங்க. பையனை காப்பாத்துறதுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டியான்னு கேக்குறாரு. பையன் பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனையா அவன் அனுபவிக்க தான் செய்யணும்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கோவமா ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது போன் மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. பையன் மருந்து குடிச்சிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. பையன் மருந்து குடிச்சிட்டான்னு தெரிஞ்சோன்னே இந்த லேடி ரொம்ப பதட்டப்படுறாங்க. இப்ப வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பையனை காப்பாத்துற வேலையை அம்மா பாத்துப்பாங்கன்ற மாதிரி ஜெயதேவ் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க அதுக்கேத்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு டாக்டர் அப்பாயின்ட் பண்றாங்க. அந்த டாக்டர் மூலியமா பையனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மருந்தெல்லாம் வெளியே எடுத்து பையனை காப்பாத்திடுறாங்க போல. இப்ப பையன் கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க நிம்மதி ஆகுறாங்க. ஆனா பையன் கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ அவ்வளவு சீக்கிரம் சாவக்கூடாது, நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கணும், அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்திருக்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன அம்மா இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி விகாஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஜெயதேவுமே ஷாக் ஆகுறாரு. இவங்களே பையனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது போக்சோ கேஸ்ன்றதுனால க்ளோஸ்டு பிளேஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. என்னமா நடந்தது அப்படின்ற மாதிரி லேடி ஜட்ஜி கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்றவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் கூட போயிருக்கா, இந்த பொண்ணோட விருப்பத்தோட தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்களே கார்ல ஏறி போன மாதிரிலாம் பதிவு இருக்கும். அதை வச்சு தான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்ததுன்றதுக்கு சாலிடான எவிடன்ஸ் இல்ல, சீக்கிரமா சாலிடான எவிடன்ஸை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி லேடியும் சொல்லிடுறாங்க. இப்ப 5 பசங்களோட அப்பா இருக்கார்ல, இந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்காரு. இவர் நிறைய காசெல்லாம் தராரு, இந்த கேஸை நீங்க வாபஸ் வாங்கிருங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவும் அம்மாவும் பலார்னு இவரோட கண்ணத்திலே அறையறாங்க. உங்க பொண்ணுக்கு இதே மாதிரி நடந்திருந்தா இப்படிதான் டீல் பேசுறதுக்கு வருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ஜட்ஜ் லேடி இன்னைக்கு எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா. இன்னைக்கும் போலீஸுங்க எவிடன்ஸை கொண்டு வரல போல. ஆனா கடைசி நேரத்துல அந்த ஜெயதேவ் இருக்கார்ல, எவிடன்ஸ் இருக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கரெக்டா எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருது. இவங்க எல்லை மீறி நடக்கும்போது வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ கிடைச்சிருது போல. சோ வீடியோவை பாக்குற ஜட்ஜ் லேடி இவனுங்க வற்புறுத்தி தான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. சோ சம்பந்தப்பட்ட இந்த பசங்களுக்கு தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரி தண்டனை எல்லாம் இந்த இடத்துல வழங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பசங்க இந்த வீடியோ கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக டிஸ்போஸ்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ எப்படி போலீஸ்க்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பசங்களுக்கான தண்டனை கிடைச்சிருது. ஜெயதேவ் கிளம்பும் போது மீடியாட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இவருமே சில விஷயங்களை சொல்றாரு. அதாவது குட் டச் பேட் டச்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களை டச்சே பண்ண விடாதீங்க, எதுக்கு டச் பண்ண விடுறீங்க, தேவையில்லாதவங்க டச்சே பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. என்னதான் இருந்தாலும் பையன்ல அதனால விந்தியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாட்டினதுல விகாச மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. விகாஸ் வந்ததுல இருந்து எல்லாருமே ரொம்ப மோசமா இவனை ட்ரீட் பண்றாங்க. இவன் அந்த கேஸ்ல மாட்டிட்டு உள்ள வந்தவன் அப்படின்ற மாதிரி மேல யூரின்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இவங்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. விடுங்க விடுங்கன்ற மாதிரி இவன் கெஞ்சிட்டு இருக்கான். அதுலயும் சாகில் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவனை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. கோவத்துல இவனுமே சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவனுமே பயங்கரமா அந்த சாகில போட்டு அடிக்கிறான். சாகிலியே அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி மத்த கைதிகள் பயப்படுறாங்க. இப்ப இவங்கிட்ட அந்த கைதிகள்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனே விந்தியா கோர்ட்டுக்கு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல. 6 வருஷம் கழிச்சு தான் இவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க போல. எதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்காங்கன்ற ஒரு கேள்வியோடயே இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. 6 வருஷம் வரைக்கும் பரோலே தரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தீர்ப்பை தந்திருப்பாங்க. இப்ப 6 வருஷம் முடிஞ்சதுனால அம்மா இருக்காங்கல்ல, பையனை கொஞ்ச நாள் வெளியே கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. வெளியே கூட்டு போய் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜெயிலர் இருக்கார்ல, ஜெயில இருந்த இந்த 6 வருஷம் உங்க பையன் ரொம்பவே மாறிட்டான்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவன் அந்த சாகில போட்டு அடிச்சான்ல, அப்பத்துல இருந்தே இவனுக்கு ஒரு கெத்து உருவாயிருக்கு.
ஆயிருக்கும். நிறைய பேர் இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி ஜெயில இருந்தே இவன் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். மேடம் நீங்க நினைக்கிறது நடக்காதுன்ற மாதிரிலாம் ஜெயிலர் சொல்றாரு. அதை மீறியே இவங்க இருக்காங்கல்ல, பையனை படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கி கூட்டு போறாங்க. இவங்க கார்ல கூட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு யார்கிட்டயோ பேசுறான். அம்மாவை ஏமாத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறான். பையன் எங்க போனான்ற மாதிரி அம்மாவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலே சிலர்கிட்ட பழக்கம் ஏற்பட்டிருக்கு போல. அவங்க கூட சேர்ந்த மாதிரி அவன் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்ப அம்மாவும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. என் பையனை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் அங்க இருக்க ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பையனை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் டைவர்ஸே ஆயிடுச்சு போல. அப்ப பையனை காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னேன், அப்ப விட்டுட்டு இப்ப காப்பாத்தி என்ன செய்ய போறன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இவன் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டான். இதுக்கப்புறம் இவன் லைஃப்ல ஏதாவது பண்ணணும், அதுக்கான விஷயத்த நான் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டுமே கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப போதையில இருக்கான் பாத்தீங்களா, அவனை நார்மல் ஆக்குறதுக்காக இவங்க சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. இப்ப காலையில பையனை பாக்குறதுக்காக ரூமுக்கு வந்தா பையன் ஒரு பொண்ணு கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கான். டே நீ மாறவே மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் எழுப்பி விடுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப பையனுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பையன் அந்த பொண்ணு கூடயே இந்த இடத்துக்கு வந்துடுறான். 6 வருஷம் ஜெயில என்னோட வாழ்க்கை போயிருச்சு, இதுக்கப்புறம் படிச்சு நான் எதுவுமே செய்ய போறது இல்ல, நான் இந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருப்பேன், தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி அம்மா படிக்கிறதுக்காக புக்ஸ் எல்லாம் தந்தாங்கல்ல, அந்த புக்ஸ் எல்லாத்தையும் இங்க எரிச்சு விட்டுறான். இவன் ஜெயில இருக்கும் போது நிறைய ட்ரக் டீலர்ஸ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அவங்க கூட சேர்ந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். அது மூலியமா நிறைய காசெல்லாம் கிடைக்குது. இப்படிதான் இவன் நிறைய ட்ரக் எல்லாம் எடுக்கிறான்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ட்ரக் டீலர் கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக ஜெயதேவ் வந்திருக்காரு. இப்ப ட்ரக் எல்லாம் செக் பண்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கவரு சட்டுன்னு கன் எடுத்து அந்த டீமை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் கரெக்டா இந்த பையன் விகாஸும் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். நீ என்னடா இங்க வந்திருக்கன்ற மாதிரி இந்த விகாஸை லாக் பண்ணிட்டாரு. விகாஸ் பரோல்ல வந்திருக்கான்னு தெரியுதுல. இப்ப நேரா அம்மா கிட்ட கூட்டு வந்துடுறாரு. உங்க பையன் மாறுவான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் மாறுறதுக்கான வழியே தெரியல, நீங்க இதுக்கப்புறமும் இவனை நம்பி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அம்மாக்கு இன்னுமே பையன் மேல நம்பிக்கை இருக்கு. என் பையனை நான் எப்படியாவது மாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட பேசுறாங்க. கடைசி 6 வருஷத்துல ட்ரக்கோட புழக்கம் இன்னும் அதிகமா இருக்கும். இந்த ஜெயதேவை பொறுத்த வரைக்கும் ட்ரக்கோட புழக்கத்தை டோட்டலா ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த லிங்க்ல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரா பிடிக்கிறாரு. இதை ஸ்டாப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த 6 வருஷத்துல விகாஸ் ஜெயில இருந்து ரொம்ப கெட்டு போயிருக்கான். எப்படிலாம் கெட்டு போயிருக்கான்ற எல்லா டீடைலும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சரி சார், நான் ஜெயிலர் கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் இவன் என்ன பண்றானா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி என் வீட்டுக்கு வாங்க பார்ட்டி பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு தான் ட்ரக் எடுக்கிற நிறைய பேர் ஃப்ரெண்டா மாறிட்டாங்கல்ல. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற அம்மாக்கு கோவம் வந்துருது. இப்ப கன்னோட இந்த இடத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிருங்க, இல்லனா மேல புல்லட் பற்றுன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப பையனை ஷூட் பண்ற மாதிரிலாம் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னால என்ன ஷூட் பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்களால ஷூட் பண்ண முடியாதுல்ல, கண்ணை கீழே இறக்குறாங்க. அப்ப சட்டுன்னு இவன் கண்ணை புடிங்கிடுறான். உன்னால என்ன ஷூட் பண்ண முடியாது, ஆனா என்னால உன்னை ஷூட் பண்ண முடியும்ன்ற மாதிரி அம்மா கிட்ட போதையில பேசிட்டு இருக்கான். செம்ம ட்ரக்ல இருக்கான்ல, அதனால போதையில பேசிட்டு இருக்கான். இப்ப அம்மா பையன் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில என்ன பண்றானா, அம்மாவோட கழுத்தை பிடிச்சி செவத்துல லாக் பண்ணிடுறான். இப்ப இவன் செம்ம போதையில் தானே அம்மாவை லாக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி லாக் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மாவை கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் செம்ம போதையில இருக்கிறதுனால எதிர இருக்கிறது அம்மான்றதையே மறந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். இதை ஃபீல் பண்ணோன்னு இவங்களுமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நம்மளே கிஸ் பண்ற மாதிரி வந்துட்டானே அப்படின்ற மாதிரி சட்டுன்னு பையனை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இப்போ ஒரு இடத்துல போய் இடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இவனுக்கு சுய நினைவு வருது. ஐயோ தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஏண்டா சரக்கு போதையில இருந்தீங்கன்னா எதிர யார் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அந்த சரக்கோட போதை எப்படிதான் இருக்குன்றத நானும் பாக்குறேன், நான் அடிச்சாதான் ஒன்னால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும்ன்ற மாதிரி சரக்கு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் வேணான்னு சொல்றான். இவங்க கேட்காம பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி புது ஆளா மாத்தலாம் நினைச்சிருப்பாங்க. அது சொதப்பிக்குச்சுல, செம்ம கோவத்துல இவனை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க. இப்ப இவனுக்குமே நிறைய பேர் துரத்துற மாதிரியும் இவன் தப்பிச்சு ஓடுற மாதிரியும் எல்லாம் தோணுது. அதாவது சரக்கு போதையில பெரிய தப்பு பண்ணிட்டுமேன்ற மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். காலையில எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுமே வீட்டுக்கு வரான். அம்மா இன்னமும் பாட்டிலா சரக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவையே காயப்படுத்திக்கிறாங்கன்றது இவனுக்கு தெரியுது. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ தப்பு பண்றது எதனாலன்னு இப்பதான் எனக்கு புரியுது, இத போட்டுட்டா எங்க இருக்கோன்றதே தெரிய மாட்டேங்குது, என்ன தப்புனாலும் பண்ணலான்னு தோணுது, இதெல்லாம் குடிச்சுதான் உன்ன மாதிரி பசங்க மிருகமா மாறிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நானும் குடிக்க போறேன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. ஐயோ அம்மா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவனுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஜெயில அவன் என்னெல்லாம் பண்ணான்றத ஜெயதேவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெயில முதல்ல எல்லார்கிட்டயும் அடி வாங்கிக்கிட்டே இருந்திருப்பான். போக போக எல்லாரையும் திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். சாகில்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரையே போட்டு அடிச்சிருவான். அதனால நிறைய பேர் இவனோட
சப்போர்ட்டர்ஸா மாறி இருப்பாங்க. அது மூலியமா தான் நிறைய ட்ரக் வேலைலாம் இவன் பண்ணிட்டு இருக்கான்றது தெரிய வருது. இப்ப விகாஸோட அம்மா விந்தியா பயங்கரமா சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க. போதையில ஏரியால நடந்து வந்துட்டு இருக்காங்க. பையன் தான் அப்படி இருந்தா இப்ப அம்மாவும் மாறிட்டாங்கன்ற மாதிரி ஏரியாக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பையன் அந்த இடத்துக்கு வந்து அம்மாவோட கண்டிஷனை பாக்குறான். வேகமா அம்மாவை வீட்டுக்கு எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்கான். பையன் மாறணும்ன்றதுக்காக தான் அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது இவனுக்குமே நல்லா புரியுது. கொஞ்சமாவது நம்ம குறைக்கணும்ன்ற மாதிரி இவனும் லைட்டா குறைக்கலாம் ஆரம்பிக்கிறான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரக் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அப்படி ட்ரக் எடுத்த ஒரு பொண்ணு போதையில ரயில்வே ட்ராக் கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கா. இவன் காப்பாத்தலாம் நினைக்கிறதுக்குள்ள ட்ரெயின் அடிச்சு தூக்கி அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அந்த பொண்ணோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நார்மல் பொண்ணா இருந்திருப்பா. ஃபேமிலி எல்லாம் ரொம்ப மதிக்கிற பொண்ணா இருந்திருப்பா. எப்ப அந்த ட்ரக் பழக்கம் வந்ததோ அப்பத்துல இருந்து தான் பொண்ணு ரொம்ப ஒஸ்டா மாறி இருப்பா. இப்ப உயிரே போயிருச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் இருந்தோம்னா நமக்கும் இதே நிலைமை தான். அம்மா சொல்ற மாதிரி நம்ம மாறணும்ன்ற மாதிரி பையனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. அம்மா பயங்கரமா குடிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்குள்ள எல்லாம் விழுந்துடுறாங்க. பக்கத்துல இருக்க யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஏமா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி எழுப்புறான். அதே மாதிரி அப்பாக்கு கால் பண்ணி வர வச்சிடறான். அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. இவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாரு. இப்ப காலையில திரும்பி இவங்களுமே குடிக்கிறதுக்காக வராங்க. நான் இதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சீங்கன்றது எனக்கு தெரியுதுமா. இதுக்கப்புறம் நான் நீங்க சொல்ற மாதிரி கேட்கிறேன், ஒழுங்கா படிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். பையன் மாறிடுவானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி மாறுறேன்னு சொல்றான்ல, நம்மளுமே குடிக்கிறத ஸ்டாப் பண்ணலான்னு குடிக்கிறத ஸ்டாப் பண்றாங்க. இப்ப பையன் சொன்ன மாதிரியே இவங்க டியூஷன் எடுக்கும் போது அந்த இடத்துக்கு வரான். இவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சு படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு ஜெயில சாகில்னு ஒருத்தனை காட்டுவாங்கல்ல, இவன் தான் நிறைய ட்ரக் எல்லாம் விக்கிறவங்க கூட லிங்க்ல இருந்திருப்பான் போல. எப்ப விகாஸ் வந்தானோ அப்ப விகாஸ் நிறைய கனெக்ஷன் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுல இருந்து இவனோட பிசினஸ் கொஞ்சம் வீக் ஆயிருது போல. அதனால விகாஸ் மேல செம்ம கோவத்துல இருக்கான். விகாஸ் அடிக்க வேற செஞ்சான்ல, அதனால விகாஸ் ஏதாவது பண்ணுன்ற மாதிரி வெறியோட தான் இருக்கான். இப்ப விகாஸ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மாறிட்டான். நாளைக்கு காலையில ஒரு எக்ஸாம் எழுத போறான் போல. கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் இவன் ஃப்ரெண்டான வேற ஒருத்தனை பாக்குறான். அதாவது இவன் கூட தண்டனை அனுபவிச்ச வேற ஒருத்தனை பாக்குறான். அவனும் பரோல்ல வந்திருக்கான் போல. அவன் என்ன சொல்றானா, நம்ம மாட்டினது அந்த போலீஸால இல்ல உன் அம்மாவாலன்னு சொல்றான். அதாவது அந்த வீடியோவை நம்ம டிஸ்போஸ் பண்ணோம்ல, எங்க டிஸ்போஸ் பண்ணோன்றத கண்டுபிடிச்சு உன் அம்மா தான் அதை எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த பசங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த போனே கிடைக்க கூடாதுன்ற மாதிரி டிரைனேஜ்ல போட்டிருப்பாங்க. அம்மாக்கு அது தெரிஞ்சது போல டிரைனேஜ்ல இருந்து அந்த போனை எடுக்கிறாங்க. அந்த வீடியோவையும் ரெக்கவர் பண்ணிடுறாங்க. சரி அந்த வீடியோ கிடைச்சிருக்கு, நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஜெயதேவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. எவிடன்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கும் போது அம்மா சொல்லியிருப்பாங்க, எவிடன்ஸ் கிடைச்சுதான் தண்டனை வாங்கி தந்திருப்பாங்க. சோ அம்மா தான் இப்படி பண்ணிருக்காங்களான்ற மாதிரி இவன் ஷாக் ஆகுறான். இல்லடா என் அம்மா பண்ணிருக்க மாட்டாங்க, என் அம்மா எனக்காக இவ்வளவு பண்றாங்க, அவங்க எப்படி இப்படி பண்ணுவாங்கன்னு கேக்குறான். நம்ம எல்லாம் ஜெயில இருந்ததுக்கு கண்டிப்பா உன்னோட அம்மா தான் காரணம்ன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் அழுத்தி சொல்றான். இதுல இவன் செம்மையா அப்செட் ஆயிடுறான். வண்டி எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவன் கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த சாகில் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் ஒரு பைக்ல இவனை அட்டாக் பண்றதுக்காக வரான். இப்ப ரெண்டு பேருமே சண்டை போடலாம்னு நினைக்கிறாங்க. சாகில் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் போல. இப்ப போலீஸுங்க சாகில பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. சாகில விகாச துரத்துறான். இப்ப போலீஸுங்க சாகில துரத்துறாங்க. இப்படி செம்ம சேசிங் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸுங்களுக்கு ஆட்டம் காமிச்ச சாகில் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட ஆளுங்களை பாக்குறதுக்காக போயிடுறான். ஆக்சுவலா இவன் ஆளுங்களை பாக்குறதுக்காக போவான். அந்த இடத்துல வச்சு அவனை அமைக்கிடலான்ற மாதிரி போலீஸுங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் ஆளுங்களை பார்த்து வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா. இப்ப அந்த இடத்த போலீஸுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கும் வராங்க. அங்க இருந்தும் சாகில தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவங்க சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் பைக்கை அடிச்சு தூக்குறாங்க. பறந்து போய் விழுந்துடுறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த விகாஸ் கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இவங்க பக்கத்துல வந்து பார்க்கும்போது சாகில் இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. இந்த மாதிரி வேலை பண்ணவங்களுக்கு இதுதான் முடிவுன்ற மாதிரி அந்த இடத்துல ஜெயதேவ் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி இருந்து விகாஸ் பார்த்துட்டு இருக்கான்ல, நம்ம சைலண்டா கிளம்பிடணும்ன்ற மாதிரி வண்டியை திருப்பிட்டு கிளம்பிடுறான். அவன் பயந்து கிளம்புனதை ஜெயதேவும் பார்த்திருப்பாரு, பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப ஜெயதேவ் விந்தியாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. உங்க பையன் இப்பதான் இங்க இருந்து கிளம்புனா, உங்களை பாக்குறதுக்காக வரானான்றத பாருங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையில எக்ஸாம் இருக்குல்ல, உங்க பையனை நல்லபடியா எக்ஸாம் எழுத வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பையன் அம்மா மேல செம்ம கோவத்துல இருக்கான்ல, அம்மாவை பாக்குறதுக்கு போகவே மாட்டான். இவங்களுக்கு அந்த ட்ரக் எல்லாம் கிடைச்சிருச்சுல, அந்த ட்ரக் எல்லாத்தையும் கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொளுத்திடுறாங்க. இந்த விகாஸ் நைட்டு முழுக்க அம்மாவை பாக்குறதுக்கு வந்திருக்கவே மாட்டான். சரி காலையில எக்ஸாம் ஹாலுக்கு நேரடியா வந்துருவான்ற மாதிரி எக்ஸாம் ஹால் வாசல்ல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் பையன் வர மாதிரியே இல்ல. பையன் மாறிட்டான்னு நினைச்சுமே, பையன் இன்னும் வராம இருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க.
இப்ப அம்மாக்கு என்ன தோணுதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் தோணுது. உதாரணத்துக்கு ஜெயில இருந்து பையன் திரும்பி வரும்போது கெட்டு போய் தான் வந்தான். ஆனா கொஞ்ச நாள்ல இவங்க திருத்திட்டாங்கல்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே இவனை ஒழுங்கா வளர்த்திருந்தா இவன் ஒழுங்காவே வளர்ந்திருப்பான். சோ ஒழுங்கா வளர்க்காதது நம்ம மேலதான் தப்புன்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால தான் எனக்கு தண்டனை தாங்கன்ற மாதிரி இவங்களுக்கு எதிராக இவங்களே கேஸ போட்டிருப்பாங்க. இப்ப அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்துருது. இப்ப ஜட்ஜுமே என்ன கேஸ்ன்றத டீடைலா இவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. இவங்களுமே என் மேல தப்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விகாஸோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு அப்பாவா என் மேலயும் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப விகாஸ் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க மேலயும் தப்பு இருக்கு, நாங்க பசங்களை சரியா வளர்க்கல, அந்த பசங்களை நாங்க கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா இதுக்காக உங்களுக்கு தண்டனைலாம் தர முடியாது. உங்க பசங்க பண்ணதுதான் தப்பு, நீங்க பண்ணது தப்புன்னு இந்த கோர்ட் ஏத்துக்காது, அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இவங்க பையனுக்காக பரோல்லாம் வாங்கினாங்க பாத்தீங்களா, அந்த பரோல் காலம் முடிஞ்சிருது. இருந்தாலுமே இந்த ஜெயதேவ் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பரோல் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு. இன்னும் 2 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள வேற ஒரு பகுதியில ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமை உங்க பையன் எழுதட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் அம்மா உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உனக்கு திரும்பி ஒரு லைஃப் அமைச்சு தரணும்னு நினைக்கிறாங்க, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி அந்த பையனை திட்டுறாரு. அந்த பையனுமே இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறான். ஆனா இந்த பையனுக்கு இவன் மேலேயே கோவம் வருது. நான்லாம் தப்பு பண்ணுவேன், எனக்கெல்லாம் செகண்ட் சான்ஸே கிடைக்க கூடாது, என்ன பேசாம ஷூட் பண்ணி சாவடிச்சிருங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா இவர் இருக்கார்ல, நீ பண்ணது தப்பு தான், அதை நியாயமே படுத்த முடியாது, ஆனா திரும்பி உனக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்க பாரு, ஒழுங்கா இந்த டைம்ல படி, அந்த எக்ஸாமை நல்லபடியா பண்ணு, புதுசா ஒரு லைஃப் அமன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பையனுமே அப்படி பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலா இவன் அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் போல. இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட பர்மிஷன் வாங்குறதுக்காக இவனுமே வந்திருக்கான். அப்படி வந்தவன் அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறான். அங்க யார் இருக்காங்கன்னா சைத்ரா தான் இருக்காங்க. இப்ப சைத்ராவும் இவனை முறைச்சு பாக்குறாங்க. இவனுமே கில்ட்னால இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறான். ஆக்சுவலா இவனோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் மத்தவங்களும் பார்த்திருப்பாங்கல்ல, மேடம் இவன் ரேப் கேஸ்ல உள்ள போனவன், இவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டதே சைத்ரா தான், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா சைத்ரா இருக்காங்கல்ல, இவன் கிட்ட டேலண்ட் இருக்கான்றத செக் பண்ணலாம், டேலண்ட் இருக்குன்னா நம்ம வாய்ப்பு தரதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவன் பண்ணது தப்பு தான், அதுக்காக ஒரேடியா இவனை லாக் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இவன் கரெக்டா அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான தகுதி இவன் கிட்ட இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களோட பாஸ்ட்ல நடந்த எதையும் கொண்டு வர மாட்டாங்க. சரி நீ போலான்ற மாதிரி பர்மிஷனை தந்துடுறாங்க. இவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே வரான். அம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். ஆனா அதை தாண்டியும் அழுதுகிட்டே இருக்கான். அம்மா என்னாச்சுன்னு கேட்கறாங்க. உள்ள இருந்தது சைத்ரா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேமா, இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அம்மாவோட காலில் விழுந்து அழுதுட்டு இருக்கான். இப்ப சைத்ரா வெளியே வராங்கல்ல, இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க போல அப்படின்ற மாதிரி சைத்ரா யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. என்னடா இந்த படத்துல ஒரு குற்றவாளியை நியாயப்படுத்துறாங்களான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அது என்னன்னா, அவன் பண்ணது தப்பு தான், ஆனா அந்த சமயம் அவன் செம்ம போதையில இருந்தான், போதையில இருக்கிறதுனால அந்த தப்பை பண்ணியிருப்பான். ஆனா இப்ப அதுல இருந்து வெளியே வந்துட்டான், இவனுக்குன்னு ஒரு லைஃபை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறான்ற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். முடிவுல வேற ஒரு விஷயத்தையும் காட்டுறாங்க. அது என்னன்னா, இன்னமும் இவன் ஜெயில தான் இருக்கான். ஆனா ஜெயில இருக்க மத்த கைதிகளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறான்ற மாதிரி காமிச்சுதான் படத்தோட கதையை முடிக்கிறாங்க.